இப்போ பிஇஓ எக்ஸாமுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தில் வந்து ஃபஸ்ட்டு சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை, சங்க இலக்கிய குறிப்புகள். ஃபஸ்ட்டு நம்ம 14 கீழ்கணக்கு நூல்கள் பார்ப்போம். அதில் வந்து நீதி நூல்களின் சிறப்புகள்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லியிருக்காங்க. அதில் சங்க இலக்கியத்தில் வந்து என்னென்னா, தமிழில் பொது ஆண்டுக்கு முன் 500 பொது ஆண்டுக்கு முன் 200 வரை எழுதப்பட்ட செவ்வியல் இலக்கியங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அச்சிடப்பட காரணமாக இருந்தவர்கள் யாருன்னா, 19ஆம் நூற்றாண்டில் சி.வை. தாமோதரம் பிள்ளை அவர்களும் உ.வே. சாமிநாத ஐயர். உ.வே. சாமிநாத ஐயர் தான் ஓலைச்சுவடியை அச்சிட்டதில் பெரும்பங்கு வகிச்சிருக்காரு. 8 தொகை 10 பாட்டு இது ரெண்டும் வந்து 17 மேற்கணக்கு நூல்கள். அது வந்து சங்க இலக்கிய நூல்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த 17 கீழ்கணக்கு நூல்கள் வந்து சங்கம் மருவிய நூல்கள் அப்படி என்று சொல்கிறாங்க. அதில் 10 பாட்டு நூல்கள். 10 பாட்டு நூல்களில் வந்து திருமுருகாற்றுப்படை இயற்றியவர் வந்து நக்கீரர், பொருநராற்றுப்படை முடத்தாம கண்ணியார், சிறுபானாற்றுப்படை நத்தத்தனார், பெருமானாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கனார், நெடுநல்வாடை நக்கீரர். அடுத்த குறிஞ்சிப்பாட்டை எழுதினது கபிலர், முல்லைப்பாட்டு நப்பூதனார், பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கனார், மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார், மலைப்படுகடாம் பெருங்கௌசிகனார். இது வந்து நம்ம வந்து 17 மேல்கணக்கு நூல்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். 10 பாட்டு நூல்கள் வந்து